ஒரு வாஸ்து நிபுணர் வந்து நேரடியா உங்க வீட்டுக்கு வந்து ஒரு வாஸ்து பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடு வந்து வாஸ்துபடியா இல்ல, வாஸ்து தவறுகள் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நேரடியா வந்து ஒரு வாஸ்து நிபுணர் வந்து வாஸ்து பார்க்குறாங்க அப்படின்னா, இப்போ அந்த வாஸ்து பார்க்கும்பொழுது உங்க 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் உங்க வீட்ல இருந்து, உங்க குடும்பத்துல ஒருத்தரா அவர் வந்து இணைஞ்சுட்டாரு. இணைஞ்சு தான் அது மாரி அதுல உள்ள நிறை குறைகள வந்து உங்களுக்கு வந்து சொல்றாங்க அப்படின்னா, அப்ப அந்த வீட்ல குடியிருக்கிற உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பாதிப்பு இருக்குதோ, அதுல வந்து முதல் ஒரு 5% அந்த வீட்ல குடியிருக்கிறவங்களுக்கு வந்து தவறான வாஸ்து பிழையினால என்ன மாதிரி பாதிப்புகள் இருக்குதோ, அதுவும் அந்த வாஸ்து நிபுணருக்கும் நிச்சயமா ஏற்படும். சரி, அந்த வாஸ்து நிபுணரை விட்டுருங்க. இப்போ வந்து உங்க வீட்ல வந்து ஒரு ஒரு ரிலேட்டிவ் யாராவது வராதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ரிலேட்டிவ் வந்து ஒரு ஒரு 1 மாசம் 2 மாசம் அவங்க தங்கியிருக்காங்க அப்படின்னா, அந்த வீட்ல வந்து தென்கிழக்கு மூலையில வந்து எந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்கோ, உதாரணத்துக்கு ஒரு கழிவறை தொட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கழிவுநீர் தொட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கழிவுநீர் தொட்டியில உள்ள பாதிப்பு அந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி இருக்குதோ, அதே மாதிரி அந்த விருந்தாளியா வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் அதனுடைய தொடர்பு வந்து நீடிக்கும். இது போலதான் அந்த எல்ஐசி ஏஜென்ட்கள் இருக்காங்க பாருங்க. அந்த எல்ஐசி ஏஜென்ட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்ல வந்து என்னென்ன தவறுகள் நடக்குதோ அதை சுட்டிக்காட்டி அவங்க வந்து அந்த எல்ஐசி ஏஜென்ட் வந்து அவங்க பிடிப்பாங்க. நீங்க வந்து மாசம் இவ்வளவு கட்டுங்க, 2000 கட்டுங்க, 3000 கட்டுங்க, 10,000 கட்டுங்க அப்படின்னு சொல்லி, இல்ல ஒரு வருஷத்துக்கு 1,00,000 கட்டுங்க, அது மாதிரி அவங்க வந்து சொல்லும் பொழுது அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அதனுடைய அந்த நெகட்டிவ் வார்த்தைகள் வந்து அந்த எல்ஐசி ஏஜென்ட்டுகளுக்கும் அவங்களுக்கு வந்து அந்த ஆழ் மனதுல வந்து பதிவாகிடும். பதிவாகி நிச்சயமா அவங்களுக்கும் அது மாதிரி தவறு வந்து அவங்க வாழ்க்கையில நடக்கிறதுக்கு 100க்கு 100% வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எப்படி சொல்றேன் அப்படின்னா, சுமார் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு ஒரு நண்பர் வந்து கபிராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் வந்து பழக்கமானாரு. குளத்தூர்ல இருந்து. அப்ப அவங்க வந்து பேசும்போது, ஒரு குடும்பத்துல வந்து ஒரு வீட்டுல வந்து என்னதெல்லாம் நடக்கக்கூடாதோ அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. திடீர் மரணம், வாகனம் வேகமா போயிட்டு இருக்கு, டமார்னு இடிச்சிரும், திடீர்னு வீடு வந்து பத்திட்டு ஹார்ட் அட்டாக் மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா அப்ப என்ன பண்றது, இது மாதிரி வந்து இந்த இயற்கையா நடக்கக்கூடியதும் செயற்கையாக நடக்கக்கூடியதையும், செயற்கையா என்ன அப்படின்னா கத்தியில குத்து, இது மாதிரிப்பட்ட பதிவுகள் வந்து அவர் வந்து அடிக்கடி பேசுவார். வந்து ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த ஒரு தொடர்புலுமே இல்லாம வீட்டுக்கு வர்றதில்ல, நானும் அவரை போய் பார்க்கல, அவர் போனும் பண்ணல. 2 ஆண்டுகள் வந்து இப்படியே போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அப்ப திடீர்னு வந்து நான் வந்து ஒரு வாட்டி அவரை நேர்ல போய் சந்திக்கிறதுக்காக நேர்ல அவங்க வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போகும்போது அவர் வந்து உயிரோட இல்லை அப்படின்னு சொல்லி, அப்போ வந்து என்ன மாதிரி அவங்க பேசுறாங்களோ பேசுறது வந்து அவங்க வாழ்க்கையிலயும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். சொந்த ஊருக்கு போகும்போது அதே மாதிரி நேரடியா போய் வாஸ்து பார்க்கும் பொழுது அந்த வீட்டுல வந்து வடகிழக்கு மூலையில தவறு இருக்கு அப்படின்னா, வடகிழக்கு மூலையில எந்த மாதிரி தவறு இருக்குதோ, தவறு இருந்தால் அது மாதிரிப்பட்ட பாதிப்புகள் எப்படி அந்த அந்த வீட்டுக்கு இருக்குமோ, அது வந்து ஒரு வாஸ்து நிபுணருக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றத வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். எப்படி அப்படின்னா, நாகர்கோயில்ல இருந்து சென்னைக்கு வரும் பொழுது அந்த மாடு வந்து கார்ல வந்து இடிக்கிறது, அது கார் டேமேஜ் ஆகுறது, கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 1,50,000 ரூபாய் செலவாகிறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து ரொம்ப வருஷமாவே உடம்பு சரியில்லாம இருக்கிறாரு. அவர் வந்து பால்கனில உட்காருவாரு, மெதுவா எழுந்திருச்சு டைனிங் டேபிள்ல உட்காருவாரு, சாப்பிடுவாரு, திருப்பி பால்கனில வந்து உட்காருவாரு. வேற எங்கேயும் அவரால் போக முடியாது, நடக்க முடியாது. இது வந்து அவருடைய தொடர்கதையா இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை தெரிஞ்ச நான் வந்து அப்ப என்ன பண்றேன், ஜான்சன் அப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பர், ஒரு கிறிஸ்தவ நண்பர். அவர் வந்து நல்ல வர்மை கலை வந்து அவருக்கு வந்து நல்லா தெரியும். அவர் பாத்தீங்கன்னா வர்மை கலை ஆசான். அவரு கை நாடி பார்த்து அவர் வந்து மருந்து கொடுப்பாரு. அப்ப அந்த வர்மை கலை ஆசான் வந்து நான் வந்து அவருக்கு வீட்டுக்கு வந்து நான் வந்து அழைச்சிட்டு போறேன். அழைச்சிட்டு போகும்போது அங்க வந்து மசாஜ் எல்லாம் பண்ணி அவர் வந்து எழுந்துச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு, வேகமா ஓடுறாரு. ஒரே நாள் கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல அவர் வந்து அவங்க வீட்டுல வந்து பெரிய ஹால் அது, அந்த ஹால்ல வந்து அவர் வந்து வேகமா நடக்கிறாரு, வேகமா ஓடுறாரு, எல்லா செயலும் அவர் பண்றாரு. இது மாதிரி அந்த நிகழ்வுக்கு வந்து போய்கிட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த வீட்டுல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கால் வந்து நடையில தட்டி இடிச்சு வந்து பயங்கரமான ஒரு ரத்தம். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு 3-4 நாட்களுக்கு வந்து அதுல கெட்டு போட்டு எண்ணெய் போட்டு வைக்க பார்த்துட்டு அது மாதிரி இருக்கு. இப்போ இது மாதிரிப்பட்ட பாதிப்புகள் வந்து நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா கூட அது மாதிரி நிச்சயமா நடக்கும். அதே மாதிரி இப்ப நம்ம வீட்டுல வந்து ஒரு விருந்துகாரங்க வராங்க, வந்துட்டு அவங்க வந்து வெளியே கிளம்புறாங்க அப்படின்னா, நம்ம வீட்டுல ஒரு மீன் தொட்டி வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மீன் தொட்டி இருந்தனாக்கா அதுல வந்து ஒரு 1-2 மீன்கள் வந்து இறந்து போயிடும். வீட்டுல வந்து சின்ன சின்ன பறவைகள் வளர்ப்பாங்க. பறவை கூண்டுக்குள்ள அடைச்சி பறவை வந்து நிச்சயமா வளர்க்கக்கூடாது. அது மாதிரி பறவைகள் வளர்த்தா கூட அந்த பறவைகள் வந்து ஒரு 1-2 பறவைகள் வந்து ஒன்று பறந்து போயிடும், அல்லது அந்த பறவை வந்து இறந்து போயிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஜோதிடர்கள் பாத்தீங்கன்னாக்கா வீடுகள்ல வந்தும் ஜோதிடம் பார்ப்பாங்க. அவங்க வீட்டுல உட்காந்து ஜோதிடம் பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஜோதிடம் கேட்டு ஒருத்தர் வராங்க அப்படின்னா, அதோட எல்லா நெகட்டிவும் அவங்க வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது அப்படி இருக்கும், இது தப்பா நடக்கும், இது வந்து மாற்று திருமணம் நடக்கும், 7 சனி, முக்காச்சனி, இது மாதிரி ஏகப்பட்ட அந்த நெகட்டிவ் இதெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து பேச பேச அந்த பிரபஞ்ச சக்தி என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்களையே சுத்திக்கிட்டே இருக்கும். சுத்திக்கிட்டு அவங்க என்ன நினைச்சாங்களோ அது நடக்கும், என்ன பேசினாங்களோ அது நடக்கும்.
இதுல வந்து நிறைய ஜோதிடர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு தவறான அமைப்பு கொண்ட ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அதுல வந்து நீங்க வந்து தகடு வைங்க, தாயத்து வைங்க, நீங்க வந்து பிரமிடு வைங்க, இது மாதிரிப்பட்ட தவறான கமெண்ட்கள்லாம் நிறைய சொல்றாங்க. அப்ப இதுல உள்ள அந்த நெகட்டிவ் கர்மா வந்து அவங்களை என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பாதிப்பு வந்து நேரடியா அவங்களுக்கே சென்றடையுது அப்படிங்கிறது தான். இதுல பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல நாகர்கோவில் பக்கத்துல வந்து கணபதிபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து ஒரு ஜோதிடர் உண்டு. அந்த ஜோதிடருக்கு பாத்தீங்கன்னா 2 கால்களும் நடக்க முடியாது. சொந்தமா கார் உண்டு. ஆனா காருக்கு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா டிரைவர் வச்சு தான் அவர் வந்து போறாரு. வீட்ல இருந்து கார் வரையிலும் அவர் வந்து தவழ்ந்து வருவாரு அல்லது வீல் சேர்ல வருவாரு. இது அங்க வந்து நம்ம வந்து முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, அந்த ஜோதிடர் வந்து அவங்க வீட்டு அறையில வந்து ஜோதிடம் எந்த இடத்துல உட்காந்து பாக்குறாரு அப்படின்னா வடகிழக்கு மூலையில உட்காந்து ஜோதிடம் பாக்குறாரு. இதுல வந்து தொழிலும் வீடும் ஒரே இடத்துல இருக்கிறதே ஃபர்ஸ்ட் தப்பு. அது மட்டும் இல்லாம வடகிழக்கு மூலையில கிழக்கு திசை பார்த்த மாதிரி அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா பூஜை அறை வச்சுக்கிறாங்க. அந்த ரூம்ல தான் பூஜை அறையும். வடகிழக்கு மூலையில வந்து நம்ம வந்து வீட்டுக்கு உள்ளேயும் சரி வெளியும் சரி என்ன மாதிரி செயல்கள் நம்ம வந்து ஈடுபடுறோமோ அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில வந்து நிச்சயமா நடக்கும். சப்போஸ் அவங்க வந்து ஒரு புதுசா ஒரு வீட்டுக்கு போறாங்க, நல்லா உடம்பு நல்லா தான் இருக்கு, அவங்க வந்து புதுசா வந்து வடகிழக்கு மூலையில இதே மாதிரி கிழக்கு வந்து வடகிழக்கு பகுதியில வந்து பூஜை அறை வைக்கிறாங்க. பூஜை அறை வச்சுட்டு அது மாதிரி தவறான அதாவது நெகட்டிவ் சம்பந்தமான ஒரு தொழில் பண்றாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க வாழ்க்கையில வந்து இப்ப நான் சொன்னது மாதிரி தவழ்ந்து போனாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி அந்த வீடு வந்து அவங்களை வந்து மாற்றி அமைச்சிடும். அதனாலதான் நம்ம வந்து எப்பவுமே பாசிட்டிவா பேசணும், பாசிட்டிவா சிந்தனைகள் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பலமுறை சொல்லிட்டு இருக்கோம். இப்ப இதே போலதான் பாத்தீங்கன்னா அந்த வாஸ்து நிபுணர்களுக்கும் ஒரு வாஸ்து நிபுணர் வந்து ஒரு வீட்டுல போயிட்டு அவங்க வந்து என்ன மாதிரி தவறுகளை பேசுறாங்களோ, தவறுகளை வந்து அவங்க சுட்டி காமிக்கிறாங்களோ அது வந்து அந்த வாஸ்து நிபுணருக்கும் ஏற்படும் அப்படிங்கிறது தான் விதி. இதுல என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம மக்களுக்கு வந்து அந்த ஜோதிடத்தை பற்றிய ஒரு தவறான ஒரு சிந்தனைகள் வந்து அதிகமா இருக்கிற ஒரு 50% அறிவு கூட அந்த வாஸ்துல வந்து சுத்தமா இல்லவே இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா அது வந்து அவங்க வந்து மைண்ட்ல வந்து ரீச் ஆக விட மாட்டேன்றாங்க. உங்க வீட்டுல வந்து ஒரு வாஸ்து நிபுணர் நீங்க கூப்பிடுறீங்க, அந்த வாஸ்து நிபுணர் வந்து அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இடத்த வந்து நீங்க சரி பண்ணுங்க, நீங்க வந்து உங்கள் வாழ்க்கை வந்து இப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா அவரை சும்மா விடுறது இல்லை. சார் இது மாதிரி தப்பா இருந்தா என்ன மாதிரி பாதிப்பு இருக்கும், இந்த இடத்துல வந்து இந்த பொருள் இருந்தா என்ன மாதிரி பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தவறான நெகட்டிவ் வந்து அந்த வாஸ்து நிபுணர் வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தா கூட அவர் வந்து பேச வச்சிடுறாங்க. பேச வச்சு அதை வந்து அவங்க வந்து கவர் பண்றாங்க. நெகட்டிவா நம்ம வந்து என்னெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் அவங்க பேச வச்சு அவங்களும் வாங்கி கட்டிக்கிறாங்க, வாஸ்து நிபுணரும் சேர்த்து வாங்கி கட்டிக்கிறாங்க. அதனால நம்ம வந்து அந்த ஒரு நிலாவை பார்த்து அதோ பார் நிலா அப்படின்னு சொல்லி அந்த விரல் நமக்கு காமிச்சோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த நிலாவை தான் பார்க்கணுமே தவிர அந்த விரல் வந்து அந்த விரலை பார்க்க கூடாது. அந்த விரலை பார்க்கறதுனாலதான் அவங்க வந்து திருப்பியும் அதே இடத்துலதான் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு போகணும், அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகணும் அப்படின்னா அவங்க வந்து நிலாவை தான் பார்க்கணும். அதனால நான் வந்து மக்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து நிபுணர் வந்து நீங்க வந்து உங்க வீட்டுக்கு கூப்பிடுறீங்க, அந்த வாஸ்து நிபுணர் வந்து அவங்க வந்து சொல்ற அந்த பாசிட்டிவ் எண்ணங்களை மட்டும் நீங்க வந்து உள்வாங்கிக்கோங்க, பாசிட்டிவான வார்த்தைகளை மட்டும் நீங்க வந்து உள்வாங்கிக்கோங்க. அதை விட்டுட்டு அது வந்து தவறான இடத்துல இருந்தா என்ன மாதிரி பாதிப்பு வரும், இது வந்து வடகிழக்கு மூலம் வந்து வளர்ந்திருந்தா என்ன மாதிரி பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி தவறா வந்து நீங்க வந்து அதை பற்றி ஆராயக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நீங்க வந்து புதுசா வந்து வீடு கட்ட போறீங்க, உங்களுக்கு வந்து ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்துபடியான ஒரு நல்ல ஒரு வாஸ்து வரைபடம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க வந்து ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய என்னுடைய நண்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணுங்க அல்லது மெசேஜ் பண்ணுங்க. நீங்க வந்து புதுசா வீடு கட்ட போறீங்க அல்லது ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்துபடி உங்க பழைய வீட்டை வந்து நீங்க வந்து மாற்றி அமைக்க போறீங்க அப்படின்னாலும் நீங்க வந்து ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு வந்து நீங்க வந்து தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். வீரவேல் வெற்றிவேல். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த்.